ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட சேர்த்து மாங்காவை போட்டு நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் செஞ்சிங்கன்னா வீடே மணக்கும். அந்த அளவுக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வாங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட மாங்காய் போட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 180 கிராம் துவரம் பருப்பு நான் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தண்ணி இப்போது பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 2 கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய், ஒரு நீட்டு மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காய்கறிகளை சேர்த்துக்கிறேன். மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக போடுங்க. மாங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும், சாம்பாரில் இருக்கிறதே தெரியாது. ஒரு நிமிஷம் காய் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து இப்போது 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சாம்பார் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பருப்பு வேக வைக்கும்பொழுது கொஞ்சம் தான் நான் மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலாவையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தண்ணியும் சேர்த்து நம்ம காயை வந்து வேக வச்சுக்கலாம். காய் வேகிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பருப்பில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் தண்ணி, பருப்பும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால் காய் வேகிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். காய் வந்து நல்லா வேகட்டும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து புளி கரைசல் வந்து சேர்க்கலை. மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால புளி வந்து சேர்க்காமல் நான் செஞ்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற மாங்காய் புளிப்பு இல்லைன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வந்து 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு சாம்பார் செய்வோம். ஆனால் அது கூட மாங்காய் போட்டு செய்யும்போது சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அப்பப்போ நீங்கள் இதே மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சாம்பார் வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட மாங்காய் போட்டு சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.